ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 டாட் ப்ளவுஸில் நம்ம டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வைக்கலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து இந்த மெயின் டாட் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஹூக் சைட் டாட் பிடிப்போம், தேர்டு வந்து நம்ம ஆர்ம் ஹோல் டாட்டு. இப்போ நம்ம இந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி விட்டுருப்போம். நம்ம ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வரை எவ்வளோ இருக்குன்னு அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அது எப்படி மார்க் பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. இப்போ நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து நம்ம மெயின் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வைக்கலாம்னா ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரை நம்ம மார்க் பண்ணலாம். 1/2 இன்ச்சுக்கு வச்சோன்னா நமக்கு கப்போட ஷேப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கிடைக்கும். அதே இது நம்ம வந்து 3/4 இன்ச்சுக்கு நம்ம வச்சோம்னா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பு, 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் வேணுன்னா வைக்கலாம். ஆனால் வந்து நமக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னா அந்த நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு சென்டர் லைன் வரைஞ்சி விட்டுட்டு சைடு டிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹூக் சைட் டாட் நம்ம வைக்கிறதுக்கு நம்ம நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து கம்பல்சரி 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஹூக் சைட் டாட் பிடிக்கணும். நம்ம இந்த மாதிரியும் ஹூக் சைட் டாட் பிடிக்கலாம். இல்லைனா இன்னொரு டிப்ஸ் இருக்குது. எப்படின்னா நம்ம இந்த கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ வச்சுருக்கோன்னு பாருங்கள். நான் இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து ஒரு 3.5 இன்ச் வச்சுருக்கேன்னா நம்ம இந்த இந்த ஹூக் சைட் டாட் வந்து நமக்கு இந்த கழுத்தோட அகலத்தில் இருந்து உள்ள தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நமக்கு உள்ள தள்ளி தான் அந்த டாட் வரணும். அந்த கழுத்தோட அகலத்துக்கு வெளியே வந்து நமக்கு வரக்கூடாது, உள்ள தள்ளி தான் வரணும். அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே மார்க் பண்ணணும். இப்போ நமக்கு கழுத்தோட அகலம் வந்து ஒரு 3.5 இன்ச்சு இருக்குன்னா நம்ம அந்த டாட்டோட நீளம் வந்து ஹூக் சைட் டாட்டோட நீளம் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஹூக் சைட் டாட் வந்து மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணாமல் நம்ம அந்த கழுத்தோட அகலத்திலிருந்து வெளியே தள்ளி இருந்ததுன்னா நமக்கு அந்த கப் ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, கரெக்டான ஒரு ப்ராப்பரான கப் ஷேப் வந்து கிடைக்காது. அடுத்து வந்து ஆர்ம்ஹோல் சைட் டாட்டு. ஆர்ம்ஹோல் சைட் டாட் வந்து நம்ம இந்த டா ஷேப்பில் வரைஞ்சிருப்போம்ல, அந்த சென்டரில் இருந்தோம் நம்ம நேராக ஒரு லைன் வரைஞ்சி ஆர்ம்ஹோல் டாட் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஆர்ம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஆர்ம்ஹோல் ரவுண்டில் இருந்து நிப்பிள் பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஆர்ம்ஹோல் ரவுண்டில் இருந்து நிப்பிள் பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆர்ம்ஹோல் டாட்டை வந்து வரைஞ்சிக்கலாம். அந்த ஆர்ம்ஹோல் ரவுண்டிலேருந்து நிப்பிள் பாயிண்டோட சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டரில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு வெளியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணணும்.